நகராட்சி துறையில மட்டுமே 1000 கோடிக்கு மேல ஊழல்னா அப்ப மத்த துறையில எல்லாம் கொஞ்சம் கணக்கு போட்டு பாருங்க, தலையெல்லாம் சுத்தி போயிடும். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், இந்த ஸ்டாலின் சார் டாக்ஸ் அப்படின்ட்டு, இந்த ஜிஎஸ்டி மாதிரி எஸ்எஸ்டி, அதை பத்தி அவங்க வாயை திறக்கலைங்க. என்னமோ அவங்களே ஒத்துக்கிட்ட மாதிரி இருக்குது. ஆமா, இப்படி ஒரு டாக்ஸ் இருக்குது அப்படின்னு அவங்களே ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு. இந்த கல்லூரி பேராசிரியர்கள், கல்லூரி உதவி பேராசிரியர்களுக்கு அந்த போஸ்டிங்க்கு 2000 பேருக்கு மேல அந்த வேலை கொடுப்போம்னு சொன்னாங்க. கடைசியில் எத்தனை பேருக்கு கொடுத்தாங்க தெரியுமா? வெறும் 5 பேருக்கு. 2000 எங்க, இந்த 5 எங்க? அதனால இதெல்லாம் வெறும் அறிவிப்புகள் மட்டும்தான். இது மாதிரி லட்சக்கணக்கான காலி பணியிடங்களை நிரப்புவோம்னு சொன்னாங்க, அதுவும் என்ன ஆச்சுன்னு தெரியல. இதெல்லாம் வெறும் அறிவிப்புகள் மட்டும்தான். இதனால ஒரு யூஸுமே கிடையாது. யூஸ்லெஸ் கவர்மெண்ட் இது. அது மாதிரி 100% ஒரு நியாயமான ஒரு ஆட்சியை நாம கொடுப்போம்ங்க. 100% நீங்க இந்த விஜய நம்பலாமுங்க. நீங்க நம்புறீங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் என்னுடைய சொந்த பந்தங்களாகிய உங்ககிட்ட எனக்கு அந்த உரிமை இருக்கு. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு உங்ககிட்ட கேட்காம வேற யாருக்கிட்ட நான் கேட்பேன்? அதனால எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.